அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இந்த உங்களுடைய கமெண்ட்லேயே தெரியுது. நிறைய பேர், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த 145, 140, 135 அதெல்லாம் நிறைய கொஞ்சம் மார்க்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு எப்படியும் கிடைச்சிரும் அந்த மைண்ட் செட்லேயே அது ரொம்ப ஆசை வளர்த்துருவீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எது மாதிரி வரும் அப்படின்னா, இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 95% உண்மையாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது லாஸ்ட் எக்ஸாம்லேயும் பார்த்துருக்கேன் நான். இதுக்கு முன்னாடியும் தெரியும் எனக்கு அதை பற்றி. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்லா எனக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன அனாலிசிஸ் டோட்டலாக எப்படி வரும், கட் ஆஃப் இது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்ட அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். அப்பயும் பாருங்கள், நான் சொல்கிறதுல தான் அப்படியே இருக்கும். சரிங்க? எந்த மாற்றமும் இருக்காது. அது அந்த எவ்வளோ போஸ்டிங்கன்னா இருக்கட்டும், மினிமம் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அடுத்த ஸ்டேஜுக்கு. சரிங்களா? எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலைஃப், ஜூனியர் பைலைஃபுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 150+ எடுத்துருக்கணும். அதுவும் இவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரியாரிட்டியில் இவங்க வந்து கண்டிப்பாக அது எலிஜிபிளாக இருக்கணும். அந்த கேண்டிடேட்டுக்கு தான் 150+. மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் 150+ எடுக்கல அப்படின்னா, இந்த எக்ஸாமோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக, அதாவது நம்ம ரிசல்ட்னு சொல்லும்போது இதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் இருக்கும், நமக்கு அடுத்து என்ன படிக்கிறதுக்கு நம்ம பிளான் இருக்கும், அந்த பிளானுக்கு போயிருங்க. அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க பார்த்தீங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்துருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னது, ஒர்க்கரு, வாட்ச்மேனு ப்ளஸ் இந்த எல்லாம் போஸ்டிங் மொத்தம் வேக்கண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. டிரைவருக்கு 3, காப்பிஸ்ட் அட்டெண்டர் ப்ளஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 32, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலைஃப், ஜூனியர் பைலைஃப் 48. இது மாதிரி சேலம் ஒரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதே வந்திருக்காது. சரிங்களா? ராமநாதபுரம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாமக்கல், இது மாதிரி பார்த்தோம்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பாருங்கள், வேக்கண்ட்டே டோட்டலாக கிடையாது. சரிங்களா? வேறு மாதிரி எதனா ஆட் பண்ணுவாங்க அதை. சரிங்களா? மயிலாடுதுறை இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தெரியுங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட. எந்த மாவட்டத்துலேருந்து பெஞ்சது அதெல்லாம் நமக்கு தெரியும். நாகப்பட்டினம் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. மதுரை பாருங்கள், மதுரை அதில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது. அது மாதிரி கிருஷ்ணகிரி. சரிங்களா? கிருஷ்ணகிரி, கரூர். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எல்லாமே ஓப்பன் பண்ணி எந்தெந்த போஸ்ட்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்ளை பண்ணலான்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி வந்துருக்கணும். சரிங்களா? கன்னியாகுமரி கிடைக்குமா, அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களான்னு டீட்டெயிலாக சொல்கிற பாருங்க. இந்த விழுப்புரம்னு எடுத்துக்கிட்டால் கள்ளக்குறிச்சி சேர்ந்து வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் விட்ட நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னது பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டாக. இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் என்ன சேர்ந்துருக்குது, கள்ளக்குறிச்சி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போது இதுக்கு சேர்த்து கேட்ட ஒரு கேண்டிடேட்டோட மார்க் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலைஃப், ஜூனியர் பைலைஃபில் அவங்க 2க்கு மட்டும் அப்ளை பண்ணாதான் சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஜூனியர் பைலைஃப். சீனியர் பைலைஃப் பண்ணலை. அப்போ எக்ஸாமினரும் ஜூனியர் பைலைஃபும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க் பார்த்திங்கன்னா 151. சரிங்களா? அந்த 151க்கு, அதாவது 170க்கு 151. அப்போ 151 வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்களா? சரிங்களா? அந்த விஷயம் கேட்டிருக்காங்க. அவங்க பிஎஸ் டீம் இருக்காங்க. அதனால் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ அது அவங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக் வேணும்னு சொல்லுங்கள். மெஜாரிட்டி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணும்னு கேட்குறீங்களோ நான் டீட்டெயிலாக உங்களோட மார்க்குக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு மார்க் வச்சுட்டு அது கிடைக்குமான்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம விழுப்புரம் பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடி வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா ஒவ்வொரு வீடியோவும் நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், அவங்க பாருங்கள் எக்ஸாமினர் அப்ளை பண்ணதாக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அப்புறம் ஜூனியர் பைலைஃப். இதில் பார்த்தோன்னா எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வேக்கண்ட் 17 இருக்குது. ஜூனியர் பைலைஃப் பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. அப்போ அவங்க பாருங்கள் 151 எடுத்தாங்களா? அவங்களுக்கு அப்போது இவங்க என்ன கேட்டகிரினா எம்பிசின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எம்பிசி, டிஎன்சியில் வராங்க. அதில் பிஎஸ்டி மட்டும் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எம்பிசி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். மேலு எம்பிசி ஓகே 151. அப்போ இது 2 மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், இது மற்ற வேக்கண்டெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கிறத பார்த்தே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணலாம். சரிங்களா? இவங்க கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் உஷாராக தான் நோட் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நான் அதில் அந்த வேக்கண்ட் இருக்குது பார்த்தீங்களா? எதுக்குன்னு பிரித்து என்னென்ன கேட்டகரிக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க.
அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும் பாருங்கள் தெளிவாக. ஏன்னா ரீடர் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட்டு, அது நமக்கு செட் ஆகாதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் வைஃபில் 8 வேக்கண்ட் இருக்குது. அவங்க கேஸ்ட் வைஸாக பிரியும்போது பார்த்தீங்கன்னா அதில் கம்மியாக வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதில் 2 சான்ஸ் இருக்குது. 17 1 21 1 அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்குமா, அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க செலக்ட் ஆவாங்களான்னு இப்போ தெரிஞ்சிடும் பாருங்கள். இந்த சீனியர் பை லீஃப், ஜூனியர் பை லீஃப், ரீடர், எக்ஸாமினர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங்கில் 170 மார்க் வச்சாலும் தெரியும். நெக்ஸ்ட் இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. இந்த 30 மார்க் எடுக்கிறதுல இருந்தால் ரொம்ப காம்படிஷனே அங்கே தான் இருக்கும், டஃப்பாக இருக்கும். சரிங்களா, அந்த 30 மார்க்குக்கு கொஞ்சம் ஒரு 5 கொஷின் தாங்க, அதாவது சைக்காலஜிக்கலாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, மற்ற 25 கொஷின் வந்து இந்த ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா பிரித்து பண்ணுறேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக 30க்கு நீங்கள் ஒரு 25+ எடுத்துட முடியும். சரிங்களா, அதில் தான் நீங்கள் ஜாப் வாங்க போகிறீங்களா அப்படின்றத தீர்மானிக்கிறது அந்த 30 மார்க் தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன் இதை நான். சரிங்களா, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிங்க. கொஞ்சம் நல்லா மார்க் 150+ எடுத்தவங்களாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அவங்க எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் 1:3 விகிதப்படி அல்லது, இது ரொம்ப முக்கியமான சரிங்களா, 1:3ன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி, சரிங்களா, ஒவ்வொரு இந்த வேக்கண்ட்டு இப்போ எம்பிசிக்குன்னா 2 வேக்கண்ட்டு, சரிங்களா, ப்ரியாரிட்டியில் 1 வேக்கண்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்னொன்று எதனா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனோ இல்லை எதனா அது மாதிரி வச்சிருந்தாலும் அதுக்கு 1 வேக்கண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எம்பிசியில் ஒரு 5 வேக்கண்ட் வருது. இப்போ 5 வேக்கண்ட் பார்த்தோம்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். 5 வேக்கண்ட்டில் 5 பேர் செலக்ட் பண்ணணும். அதை 1:3 எத்தனை பேர் வராங்க, 5 × 3ங்களா 15 பேரை நம்ம செலக்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, ஆனால் அந்த மார்க் இப்போ 150 தான் எடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் 150 எடுத்திருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 எடுத்திருந்தாலும் இந்த 100 பேருமே கூப்பிடுவாங்க அந்த 5 போஸ்டிங்க்கு. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர் பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர். அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு ஒத்த மதிப்பெண் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஒத்த மதிப்பெண் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய்மொழி தேர்வு ஒத்த மதிப்பெண் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். அப்படியே இன்டர்வியூ வைப்பாங்க, சிவி முடிப்பாங்க, அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. இது இப்போ தெரிஞ்சு வச்சுங்க. ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மார்க் ஒரே கேட்டகரியில் இந்த வேக்கண்ட் இருக்குது, எல்லோரும் ஒரே மாதிரி மார்க் தான் எடுத்திருக்காங்க, அப்படி இருக்கும் கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. அதுதான் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த நெக்ஸ்ட் 30 மார்க் தான் நம்மளை நிர்ணயிக்க போகுதுன்னு சொன்னது காரணம் அதுதான். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் சொல்ல இந்த விஷயம் இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமானது பாருங்கள். எக்ஸாமினருங்களா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போது எம்பிசி ஒரு ஸ்டூடெண்ட்டு 150 எடுத்திருக்காரு, அவருக்கு கிடைக்குமா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்களா. எக்ஸாமினர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம் ஆல்ரெடி. அப்போ பாருங்கள், ஜென்ரலில் வருவாருங்களா, ஒரு வேக்கண்ட் இருக்கா, ஜென்ரல் பிஎஸ்டி வச்சிருக்காருன்னு சொன்னேன், அப்போ 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரியாரிட்டி 3. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா எம்பிசி டிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது 1. அதிலே அவங்க கேஸில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, பிஎஸ்டி வச்சிருக்காருங்களா, அப்போ இது 1 இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு இதுவே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள், அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கண்ட் தான் இருக்குது. இப்போது இந்த எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வேக்கண்ட்டுங்க. சரிங்களா, அப்போ 17 வேக்கண்ட்டில் அந்த எம்பிசி அவருக்கு பார்த்தீங்கன்னா 17 5 வேக்கண்ட்டு அவருக்கு போட்டி போட போகிறாரு. அப்போ பாருங்கள், இது ஒரு நல்ல சான்ஸ். இது இப்போ 5 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் எடுப்பாங்களா. அவர் எம்பிசின்னு சொல்லிட்டேன், 151 எடுத்திருக்காரு. அப்போ எம்பிசின்னு இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து இந்த சேம் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, 151 இருப்பாங்க பார்த்தீங்களா. சரிங்க, அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாலும், சரிங்களா, ஒரே மார்க்கில் அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் இருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு எல்லோரும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது எக்ஸாமினர். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா ரீடரில் பாருங்கள், அவர் எம்பிசி பிஎஸ்டி ப்ரியாரிட்டி 1 வச்சிருக்காரு, ஒரே வேக்கண்டானால அதை அப்ளை பண்ணல. ஏன்னா பிசியில் வந்துடுது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் பை லீஃப், இதில் 8 வேக்கண்ட் என்ன 8 வேக்கண்ட் இருக்குங்களா. இந்த 8 வேக்கண்ட்டில் நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜூனியர் பை லீஃப், இது எம்பிசின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஜிடி இது 1 வருவாங்களா, இது 1 பாருங்கள், இங்கே 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜென்ரலே 2 வேக்கண்ட் இருக்குது. அப்போது ஜிடி பிஎஸ்டி அவர் பிஎஸ்டி வச்சிருக்காரு சொன்னால் இது 1 வேக்கண்ட் வந்துருமா. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இங்கே 2 வேக்கண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேக்கண்ட்டு, இதில் ஒரு வேக்கண்ட்டு, இங்கே 1 இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 5 6 7 8 வேக்கண்ட்டு. அப்போ 21 வேக்கண்ட்டில்
21 வேக்கண்ட்டில் ஜூனியர் பைலிஃப் அவர் பார்த்தீங்கன்னா 8 வேக்கண்ட் இருக்கார். அங்கே 5 வேக்கண்ட்டா? அப்போ இதில் இல்லை அதில் ஏதோ ஒன்றுத்தில் வந்து கண்டிப்பாக அவர் ப்ரியாரிட்டி வச்சுருக்கிறதுனால இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அவருக்கு 99% கிடையாதுங்க. கண்டிப்பாக 100% அவருக்கு வந்து சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 படிக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃபுல்லாகவே இதில் வந்துடுறாங்க. சரிங்களா? நான் ஏன் சொன்னது ஸ்டார்டிங்கில் இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க 150+ இல்லைனா, சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன ஐடியாவோ அதை பிளான் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் பாருங்கள். இப்போது எல்லாம் படிச்சுட்டுருப்பீங்க, படிச்சுனே போயிட்டுருப்பீங்க நிறைய பேர். நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஏப்ரலில் வந்து அப்ளிகேஷன் விட்டு ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஜூலை 13 எக்ஸாம்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா ஜனவரி, எப்படி போகுதுன்னே தெரியாது. நாட்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எக்ஸாம் வச்சுருவாங்க. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இருக்கிற டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணி படிச்சிடலாம். கம்மியாக இருக்கிறவங்களாம் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இருந்தே படிங்க. உங்களாலும் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அதனால் காம்படிஷன்லாம் ஹெவியாக தான் இருக்குது. ஃபைனலாக நான் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதில் கட் ஆஃப் என்ன இருக்கும்னு நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இந்த எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ரீடர் இது 4 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வச்சுருந்து அதெல்லாம் ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 150+ இருந்தால் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் எல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அட்டெண்டர், வாட்ச்மேனு மற்ற எல்லா போஸ்ட்டும், சரிங்களா, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 85+ வச்சுருந்தா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே எல்லாம் 100க்கு வந்து 90 எடுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரே மார்க் எடுத்திருந்தா உங்களையும் கூப்பிடுவாங்க அடுத்த ஸ்டேஜுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் பாஸ் பண்ணணும்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 30 மார்க்குக்கு அந்த 30 மார்க்குக்கான எல்லா பாயிண்ட்ஸும் நான் ஆல்ரெடி டோட்டலாக ஃபுல் 30க்கு குறைஞ்சது அவங்க எவ்வளோ டஃப்பான கொஷின் கேட்கட்டும், எதனா பண்ணட்டும், இந்த ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே, சரிங்களா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே பிரித்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுனா சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சரிங்களா, ஹைகோர்ட்டு அடுத்து வந்து பண்ணால் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, அது இல்லாமல் சின்ன கோர்ட்டுகள், சரிங்களா, கீழ்நிலை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்குது. இப்போ நிறைய நீதிமன்றங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, விரைவு நீதிமன்றம் இப்போ, குடும்ப நீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி அந்த கூட்டுற நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா தியரி டைப்பில் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அது என்னென்ன படிக்கணும், நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் நான் போகிற வீடியோ மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு 30க்கு கண்டிப்பாக 25+ எடுத்துட முடியும். சரிங்களா? வேறு எதனா டவுட்னாலோ வேறு எதுவும் உங்களுக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.